இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகம்: நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 12-17 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த அன்பின் கட்டளை நம் ஒவ்வொருவருக்கும் வந்து சேரணும். இந்த அன்பின் கட்டளையை நாம் ஒவ்வொருவரும் கேட்கணுங்கிறத முழுசாக வாசித்தேன் நான் இன்னைக்கு. அன்பு என்பது அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்புதான் கடவுள்னு சொன்னால் அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. நான் 11th படிக்கும் பொழுது ஒரு பாடம் ஒன்று, அது திருமண நாள், வெட்டிங் டேங்கிற தலைப்பில் அந்த கதை, அந்த சின்ன அந்த துணை பாடத்தில் வரும் இல்லையா, சப்ளிமெண்ட்ரி ரீடர்னு அந்த துணை பாடத்தில் அந்த கதை வரும். ஒரு நாவல்லேருந்து சின்ன ஒரு பகுதி. ஒரு ஜோடிக்கு திருமண நாள் அன்னைக்கு. அந்த திருமண நாள் அன்னைக்கு ரொம்ப வறிய குடும்பம். அது அடுத்த வர சாப்பாட்டே கஷ்டப்படுகின்ற ஒரு வறிய தம்பதி வாழ்கின்ற குடும்பம். பிள்ளைங்கள் 2 பேர் தான், பிள்ளைங்க இல்லை, கணவன் மனைவி தான். அப்போது கணவன் என்ன பண்ணுறான், தன் மனைவிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், திருமண நாள் இல்லையா, கிஃப்ட்டு கொடுக்கணுமே அப்படி ரொம்ப பிரயாசப்படுறான். ஆனால் அவனுக்கு என்ன காசு பில் பணம் இல்லை, வருமே இல்லையா, என்ன செய்யுதுன்னு தெரியல. மனைவி என்ன பண்ணுறான், அவளும் யோசிக்கிறான். திருமண நாள் வருது, ஏதாவது நம்ம புருஷனுக்கு கிஃப்ட் கொடுக்கணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு மண்டையை போட்டு 2 பேருமே ஒருவருக்கு ஒரு மனசுக்குள்ளேயே அப்படியே புடிங்கிறாங்க. என்ன பண்ணலாம், என்ன ஏதாச்சும் கொடுக்கணும் நம்ம வீட்டுக்காரனுக்குன்னு. மனைவி எதாவது கொடுக்கணும், மனைவி புருஷன் 2 பேரும் அப்படியே. அப்புறம் புருஷன் யோசிக்கிறான், இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு செய்யறான். அவன் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட ஒரு வாட்ச் இருக்குது. அந்த வாட்சுக்கு அந்த செயின் கிடையாது, வெறும் அந்த மிஷின் மட்டும் ஒன்று இருக்குது. அவன் யோசிக்கிறான், இந்த வாட்சை விற்றுட்டு மனைவிக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ என்ன வாங்கலாம், என் மனைவிக்கு நல்ல அழகான நிறைய கூந்தல் இருக்குது, அந்த கூந்தலுக்கு ஒரு கிளிப்பு வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு அழகான ஒரு கிளிப்பு
இந்த தன் வாட்ச் இந்த மிஷினை விற்றுட்டு என்ன பண்ணுறான், ஒரு கிளிப் வாங்கி அதை கிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறான் பத்திரமா, தனக்கு மனைவி கொடுக்கலான்னு வர்றான். மனைவி என்ன பண்ணுறா, கணவனுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு அப்புறம் யோசிக்கிறா. நமக்கு பெரிய கூந்தல் இருக்குல்ல, அதை வெட்டி விற்றுட்டு தன் கணவனுக்கு பயன்படாமல் ஒரு வாட்ச் வச்சுருக்காரு, அவருக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தா என்ன, வாட்சுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தா என்ன என்று சொல்லி மனைவி யோசித்து அந்த முடியை விற்றுட்டு அந்த அந்த வாட்சுக்குரிய அந்த ரப்பர் அந்த இது வாங்கி வச்சுருப்பாங்க. திரும்ப நாள் வருது, ஒரு வார்த்தை பரிமாறிக்கொண்டு பரிசுகளையும் பரிமாறிக்கொள்கிறாங்க. ரெண்டு கிஃப்டையும் பிரிக்கிறாங்க. 2 பேருக்குமே அந்த கிஃப்ட்டு பயன்படாத ஒன்றாக இருக்குது. ஏன்னா அந்த கிளிப்பை போடுவதற்கு மனைவிக்கு முடி கிடையாது, அந்த வாட்சோட செயினை பயன்படுத்துவதற்கு கணவனுக்கு வாட்ச் கிடையாது. ஒன்று மட்டும் தொக்கி நிற்கிது, 2 பேருடைய அன்பு மட்டுமே அங்கே தொக்கி நிற்கிது. இது ஒரு 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 ஆங்கில நாவல். இது நாங்கள் 11th படிக்கும்போது வந்த, யோசிச்சு பாருங்கள், எப்போ மனசில் பதிஞ்ச ஒரு 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 அந்த கதை இன்னும் மனசில் ஓடிட்டு இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில்லாத தூய ஒருவருக்கொருவர் வாழுகின்ற அன்பை கடவுள் இன்றைக்கு விதைக்கிறார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்க, வேற ஒன்று வேணாங்க. எப்படி தெரியுமா, நான் உங்க மேலே செலுத்தினேன்ல, உங்களுக்கே என் உசுரே கொடுத்தேன்ல. கெத்செமனே தோட்டத்துக்கு எல்லாரையும் பிடிக்க வராங்க, நானே சொன்னேன் என்ன கைது பண்ண, எங்களை போக விடுங்கன்னு உங்களுக்காக என் உயிரை கொடுத்தேன் பார்த்தீங்களா. அதை போல நீங்களாம் பண்ணுங்க, ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். கடவுள் தன தீங்க சொல்ல, இந்த அன்பு கட்டளை தான் நிறைய வாசகம். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்தில், வேலை செய்கின்ற இடத்துல, நண்பர்கள் மத்தியில், இல்லை படிக்கின்ற பள்ளி சூழலில், கல்லூரி சூழலில், அனைத்து இடங்களிலும் அன்பு பகிரப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம், கட்டளை. அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவது தான் கடவுள் விரும்புங்க. சொல்ல பாருங்க பார்ப்போம். நான் கூட தான் ஆசைப்படுறேன், நீங்கள் என் கட்டளையை கடைபிடிக்கணும். எந்த கட்டளையை? அன்பு செய்யுங்க. சண்டை சச்சரவு வேண்டாம், உங்களுக்குள்ள போட்டி பொறாமல் வேண்டாம், உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம், அன்பு செய்யுங்க. இதுவே ஆண்டவருடைய கட்டளை. சகோதரர்களே, இந்த அன்பின் கட்டளையை நாம் கடைபிடித்தால் கடவுளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாம் கடவுளுக்கு மகிழ்ச்சி தரப்போகிறோமா, கஷ்டம் தரப்போகிறோமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நாளை சந்திப்போம்.